ஹாய் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். என் சேனலுக்குள் போகிறதுக்கு முன்னே இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த கஷாயம் குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஷாயம் வந்து எலும்பு நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்க, கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கஷாயம் ரொம்ப 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 தேவையானது. பாருங்கள் இந்த கஷாயம் எப்படி இருக்குன்னா, இந்த டம்ளரில் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் தனியா வந்து உடச்சிக்கணும். உடச்சிட்டு ஒரு 4 ஸ்பூனு எல்லாம் இப்போ கொட்டிக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது துளசி ஒரு 3 கில்லு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். எல்லாம் நல்ல சிட்டியில் டவுனில் தான் இருக்கும், எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ போய் எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். முடக்கத்தாந்தலை, இந்த முடக்கத்தாந்தலை தான் முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு, கை கால் வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, நரம்பெல்லாம் நல்லா வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தாங்கரைக்கு இருக்குது. இது வந்து என்னுடைய அனுபவத்திலே நான் அனுபவிச்சிட்ருக்கேன் 1.5 வருஷமாக. நரம்பு தளர்ச்சி, கால் வலி, கை வலி எல்லாம் வந்து இந்த கஷாயம் குடிச்சு தான் எனக்கு சரியாயிருக்கு. 80% இந்த தலை தான் எனக்கு பண்ணிச்சு, இந்த கஷாயம்தான். பாருங்கள், இஞ்சி ஒரு சின்ன கில்லு, பூண்டு ஒரு 5 பல், சின்ன வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெருசாக, சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம் வச்சு எல்லாம் தட்டி ஒன்றும் பாதிமாக போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சூடு, அதுக்கு தணிக்கிறதுக்கு அந்த சின்ன வெங்காயம் முக்கியமானது. பாருங்கள், செம்பருத்தி இலை 3 பூ பறிச்சிட்டு வந்து இந்த இதழ்குள்ளே இருக்கிற அந்த பூ காம்பை கிள்ளிடணும், பின்னாடி காம்பை கிள்ளிடணும். இதில் மொட்டில் முன்னாடி ஒன்று இருக்குது, அதை கிள்ளி எடுத்துகிட்டு நீங்கள் பிச்சு போட்டாலும் போடலாம், அப்படியே போட்டாலும் போடலாம். நல்லா கொதிக்க விட்டோன்னு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்கலாம். இது எல்லாருக்கும் நல்லது. 2 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க 80-90 வயசானவங்க கூட இதை குடிக்கலாம். மெயினாக கால் வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்கெல்லாம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கஷாயம் குடித்தா அவ்வளோ நல்லது. சுகருக்கும் இது ரொம்ப நல்லது. வாங்க நல்லா கொதிக்கிட்டோம். 1.5 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம இங்கே சர்க்கரை வெல்லம் நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை போட்டு முடிஞ்சாலும் குடிக்காதீங்க. அப்படி விருப்பம் இல்லாதவங்க சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை நான் வெறுமையாகவே குடிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவுக்காக நாட்டு சர்க்கரை போடுறேன். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். ஆற்றி சூப்பராக கொஞ்சம் நல்லா சூடாக குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப ஜில்லு நல்லா ஆற்றி கொடுக்காதீங்க. இப்போ இது வந்து நான் டெய்லி இது ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இதுதான் குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டு, தலைவலி, இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி எல்லாம் இருந்தது. இப்போ இந்த கஷாயம் விடாத வாரம் 1 நாள் 2 நாள் குடிச்சு இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்காகவே துளசி, முடக்கத்தாங்கீரை செடி எல்லாம் வீட்லேயே வச்சுருக்குறோம். நீங்களும் இது மாதிரி குடிச்சு பயனடைங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் இந்த கஷாயம் வச்சு, இந்த ட்ரபுள் இருக்கிறவங்க, கால் கை வலி இல்லாதவங்க இல்லை, கால் முட்டி வீக்கம் இல்லாதவங்க இல்லை, கட்டாயம் இந்த கஷாயம் வயசானவங்களாம் இப்போல்லாம் 40 வயசுக்கு அப்புறமே எல்லா பிரச்சனையும் வந்துடுது. இந்த கஷாயத்தை குடிங்க, வாரம் 1 நாளாக குடிங்க. குடிச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக குடிக்கலாம். பாருங்கள், கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், 1.5 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்திருக்கு. அங்கே எல்லா உடம்பு எல்லா நோய்க்கும் உடனே தீர்வு காண்றது இந்த கஷாயம். இது மாதிரி நீங்களும் வச்சு குடிச்சிட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க குடிக்கலாம்.